In the last class, we saw about that vector space, important problem in the vector space. In this today's class, we are going to see about the matrix related vector space problem. So usually it will be asked in that university examinations. So first we will start with that question. Check whether the set of all 2 cross 2 matrix, they are defined the matrix as follows, like A plus B, A plus B and A. இந்த மாதிரி define பண்ணியிருக்காங்க. Okay. With respect to the normal matrix addition and scalar multiplication, we have to check whether it is a vector space or not. So let V with a set. It is a set. So later only we are going to prove it is a vector space. பிறகு அந்த கண்டிஷன்ஸ் தான் செக் பண்ண பிறகு தான் நம்ம என்ன சொல்ல முடியும் இது வெக்டார் ஸ்பேஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகே, ஸோ விங்கிற செட்டை எழுதிக்கிறோம். தட் இஸ் ஏ பிளஸ் பி அண்ட் பி இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அப்போ அதில் உள்ள செட்டோட எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? அதில் உள்ள செட்டோட எலமெண்ட்ஸ் தான் ஒரு செட்டு, ஒரு மேட்ரிக்ஸ் தான் இது ஏ. அப்போ அது எப்படி இருக்கணும்? A1 plus B1, A1 plus B1, B1. அதே மாதிரி பிங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அது எப்படி இருக்கும்? அது ஒரு மேட்ரிக்ஸ் A2 plus B2, A2 plus B2 and B2. ஸோ இந்த செட் ஃபார்மேட்டில் இருக்கும். அதே ஃபார்மேட்டை, ஆனால் எலமெண்ட்ஸ் மட்டும் மாறி இருக்கும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கோம். சிங்கிற எலமெண்ட் நம்மளுக்கு 3 எலமெண்ட் தேவைப்படும் வெக்டர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால என்னன்னா சிங்கிற எலமெண்ட் எடுத்துப்போம். தட் இஸ் A3 plus B3, again A3 plus B3 and B3. ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம we have to check with the matrix addition. ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. A plus B அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுருணும். சிமிலர்லி ஃபார் எவ்ரி எலமெண்ட்ஸ், சரிங்களா? செகண்ட் எலமெண்ட்ஸையும் இதோட செகண்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி இங்கே போடுறோம். தேர்ட் எலமெண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட், தட் இஸ் ஹியர், இட் இஸ் ஹியர். ஓகே, அண்ட் ஃபோர்த் எலமெண்ட் டு ஃபோர்த் எலமெண்ட். ஸோ இது மாதிரி ஏ பிளஸ் பினா அப்படி, அதே மாதிரி ஏ பிளஸ் சினா அது அதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் அப்படி, சரிங்களா? அதே மாதிரி பி பிளஸ் சினா கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் அந்த மாதிரி போகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்கேலார் மல்டிகேஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம், நார்மலாக டிஃபைன் பண்ணிருக்கோம், அது எப்படி இங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வேலிட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஏ, அப்போ ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸு. ஸோ ஆல்ஃபாவை பண்ணிங்கன்னா என்னது, ஆல்ஃபாவை உள்ள எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆல்ஃபா ஏ ஒன் பிளஸ் ஆல்ஃபா ஏ2, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஆல்ஃபா ஆஃப் A1 plus B1 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆல்ஃபா உள்ள மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்ஃபா ஆஃப் A1 plus ஆல்ஃபா ஆஃப் B2, சாரி B1. ஸோ இதே மாதிரி இங்கே அண்ட் ஃபோர்த் எலமெண்ட் ஆல்சோ. திஸ் இஸ் த வே தே டிஃபைன் த வாட் மேட்ரிக்ஸ். இந்த வகையில் தான் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஓவனாக ப்ரூஃப் பண்ண போகிறோம். A plus B is equal to B plus Cன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஒரு சைடு எடுத்துக்கிறோம். சரி, we are taking the ரைட் ஹேண்ட் சைட். ஸோ A plus B அப்படின்னா என்ன பண்ணுவோம்? A plus B ஆல்ரெடி டிஃபைன் பண்ணதை வச்சுக்கோமா? ஸோ அந்த எலமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். we know that A1 plus A2, அதாவது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா belongs to R, where A1 and A2 belongs to R. Rனது ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸில் A1 plus A2 போட்டாலும் ஒன்று தான், A2 plus A1 போட்டாலும் ஒன்று தான் நம்மளுக்கு, சரிங்களா? ரெண்டுமே நம்பர்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதை இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். சிமிலர்லி எல்லா எலமெண்ட்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். எப்படி வருதுன்னா செகண்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் வர மாதிரியும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் வர மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்து எழுதிக்கிறேன் செகண்ட் ஸ்டெப்பில். ஸோ சிமிலர்லி ஃபார் எவ்ரி எலமெண்ட்ஸ், சரிங்களா? அந்த ப்ளஸ்ஸை பொறுத்து மாறுற மாதிரி எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, A2 plus B2, A2 plus B2. இது எதோட எலமெண்ட்ஸு? பியோட எலமெண்ட்ஸ். ஸோ பி ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, ஸோ சிமிலர்லி செகண்ட் என்னது? ஏ இருக்கும். ஸோ என்னது, நம்மளுக்கு A plus Bன்னு எடுத்ததை B plus Aன்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் ஓகே ஆயிடுச்சு. சிமிலர்லி அசோசியேட்டிவ் செகண்ட் ரூல், A plus B plus C is equal to A plus B plus C அப்படின்னு பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட் அகைன் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். B plus Cங்கிறது ஆல்ரெடி டிஃபைன் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி பண்ணோம்? A plus B டிஃபைன் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி B plus Cங்கிறது ப்ராக்கெட்குள்ளே வரணும் எல்லா எலமெண்ட்ஸும். ஏங்கிறதோட எலமெண்ட்ஸ் மட்டும் வெளியில் இருக்கும். சரிங்க, ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இருக்குது, செகண்ட் கோஆர்டினேட் அதே மாதிரி ப்ராக்கெட் விட்டு வெளியில் இருக்குது. ஸோ தேர்ட் கோஆர்டினேட் அதே மாதிரி வெளியில் இருக்குது, ஃபோர்த் கோஆர்டினேட் ஆல்சோ அவுட் சைட் ஆஃப் த ப்ராக்கெட். ஓகே, ஸோ உள்ள ப்ராக்கெட்குள்ள எலமெண்ட்ஸ் எது பார்த்தீங்கன்னா B plus Cயோட எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அகெயின் வி நோ தட் தீஸ் ஆர் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட்டு 5 + 2 + 3, 2 + 3 இருக்குது, சரிங்களா? இதை ஆட் பண்ணிவிட்டு 5 கூட ஆட் பண்ணாலும் ஒன்று தான், இல்லாட்டி 5 + 2 பண்ணிவிட்டு என்னது நம்மளுக்கு 3 கூட ஆட் பண்ணாலும் ஒன்று தான், சேம் ரிசல்ட்ஸ் தான். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ வி ஆர் சேஞ்சிங் த ப்ராக்கெட், சரிங்களா?
எதுக்கு இதை பண்ணுறோம்? நம்மளுக்கு a + bன்னு வரணும். அதுக்காக a + b வர மாதிரி எல்லா இடத்துல உள்ள எலமெண்ட்ஸையும் நம்ம ப்ராக்கெட் பண்ணிக்கிறோம். சிங்கிற எலமெண்ட்டை தனியாக வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ எப்படி கிடச்சிருச்சு நம்மளுக்கு இப்போ a + b + c. ஓகே ரைட். தேர்டு நம்மளுக்கு ஐடென்டிட்டி அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணும். ஐடென்டிட்டி எலமெண்ட் இங்கே எப்படி இருக்குன்னா இந்த டிஃபைன் பண்ண ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த எலமெண்ட்ஸ் எப்படி நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு E1 எடுத்துக்கிறேன். E1 + Z1. சரிங்களா? அதே மாதிரி E1 + இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அதே தான் இருக்குது டிஃபைன் பண்ணதை பொறுத்து. சரிங்களா? E1 + Z1 and Z1. ஸோ தீஸ் ஆர் த 4 எலமெண்ட்ஸ். ஓகேவா? சரி இங்கே பாருங்க O + A அப்படின்னு இருக்கு இல்லையா? சரிங்களா? அப்போ நம்மளுக்கு எப்படி வரணும்? we has to prove that O + A is equal to A ன்னு வரும் ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? அப்போ O + A ன்னு ப்ரூஃப் பண்ணுறோம். சரிங்களா? எழுதுறோம். அப்போ E1 அப்படிங்கிறது ஓட எலமெண்ட், A1 அப்படிங்கிறது என்னது ஏவோட எலமெண்ட். இதே மாதிரி எல்லா செட்ஸ்க்கும் எழுதிக்கிறோம். இது ஓட எலமெண்ட், இது வந்து என்னது ஏவோட எலமெண்ட். ஸோ கரஸ்பாண்டிங்லி சேம் எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கு டெஃபினிஷன் படி என்னது? O + A is equal to A. அப்போ ஈக்குவல் டு ஏ போட்டுறோம். சரிங்களா? அப்போ ஈக்குவல் டு ஏ போட்டுறோம். அப்போ ஏவோட எலமெண்ட்ஸ் எழுதிடும். A1 + B1, A1 + B1, B1. சரிங்களா? இப்போ கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கம்பேர் பண்ணுங்க. ஸோ இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாருங்க, E1 + A1. இங்கே A1 ரெண்டுமே ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அப்போ என்னது? ரெண்டு எலமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணிக்கலாம். E1 + A1 = A1. அப்போ E1 எப்படி ஆகும்? இதுலேருந்து இங்கே போகும்போது 0 ஆயிருமா? ஸோ E1 = 0. ஸோ E1ஓட வேல்யூ கிடச்சிச்சு. நம்மளுக்கு E1 கிடைச்சது பெரிய விஷயம். பெரிய விஷயம். அதே நேரம் என்னது? நம்மளுக்கு Z1ம் கிடைக்கணும். சரிங்களா? அப்படின்னா தான் நம்ம ஈங்கிறது என்ன மேட்ரிக்ஸ்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ அதே மாதிரி கம்பேர் பண்ணுறோம். Z1 எங்கன்னா ஈஸியாக இருக்கிறது இங்கே தான். ஸோ Z1 + B1 = B. பார்த்தீங்களா? ஏன்னா இந்த எலமெண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் கரஸ்பாண்டிங் B1 இருக்கு. ரைட்டா? அப்போ Z1 + B1 = B1. சரிங்களா? அப்போ இதுவும் அதே மாதிரி என்னது? நம்மளுக்கு இந்த சைடு வரும்போது 0 ஆயிரும். சரிங்களா? அப்போ E1ஓட வேல்யூ 0, Z1ஓட வேல்யூ 0ன்னு என்ன ஆயிரும் பாருங்க. இங்க 0, இது 0, இது 0, 0. அப்போ Eயோட வேல்யூ என்னது? 0, 0, 0, 0. ஸோ 4 0. இட் இஸ் த ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ், கிவன் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ இன்வர்ஸ் என்னது? A + -Aங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பண்ணணும்? ஏயோட எலமெண்ட்ஸ் எழுதுவீங்க. ரெண்டாவது மைனஸ் ஏன்னா -A1, அடுத்துல -A1 + B1 அப்படின்னு எலமெண்ட்ஸ் எழுதுவீங்க. சரிங்களா? ரெண்டுமே கேன்சல் ஆகி 0 வருதான்னு பார்க்கும். இங்கே -A1 + B1, இது தேர்ட் எலமெண்ட். இங்க B1 -B1. இதுதான் இந்த -Aங்கிறத எலமெண்ட்டோட இது. சரிங்களா? 4 எலமெண்ட். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க கண்டிப்பா 0 வந்துடும். ஸோ என்னது? இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆல்சோ ட்ரூ. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸோ அதை தான் இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ A + B அப்படின்னு எடுத்திருக்காங்க, ஜென்ரலாக எடுத்திருக்காங்க. நம்ம டேரெக்டாகவே அங்கே ப்ரூஃப் பண்ண மாதிரி டெக்னிக் ஓகே. பட் இந்த வேலையும் நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? A + Bன்னு எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்னது? 0 வரணும். என்னது? ஏன் அப்படின்னா இதுதான் ஐடென்டி மேட்ரிக்ஸோட ரூல். ஏங்கிற மேட்ரிக்ஸை ஏதோ ஒரு மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஐடென்டி கிடைச்சிருச்சுன்னா திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் த இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் A அப்படிங்கிறதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணிட்டு என்னது? ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸும் நம்மளுக்கு 0க்கு ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்க. ஈக்குவேட் பண்ணிட்டு தே ஆர் ஃபைண்டிங் த ரிலேஷன் பிட்வீன் A2 அண்ட் A. சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பண்ணும்போது யூ வில் கெட் த இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ரைட். நம்ம டேரெக்டாகவே இது மாதிரியும் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் யூசிங் ஸ்கேலார். சரிங்களா? ஸ்கேலாரில் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியது ஆல்ஃபா ஆஃப் A + B இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா A + ஆல்ஃபா B அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். சரிங்களா? ஆல்ஃபா ஆஃப் A + B. A + B ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ A + B முதல்ல எழுதி வச்சுக்கலாம். A + B வரும்போது எப்படி வரும்? இந்த எலமெண்ட்ஸ் A1. சரிங்களா? இதை தனியாக எழுதியிருக்காங்க, அதான் ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க. A + Bங்கிறது தனியாக தான் இருக்குது, ஆல்ஃபாங்கிறது வெளியில் இருக்குது. ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா A1 + A2 அப்படின்னு இருந்திருக்கும். சரிங்களா? மேட்ரிக்ஸ்குள்ள ஆல்ஃபா வெளியில் இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆல்ஃபா உள்ள மல்டிப்ளை பண்ணி இந்த ஸ்டெப் வந்திருக்கும். ஆல்ஃபா ஆஃப் A1 + ஆல்ஃபா ஆஃப் A2. அதே மாதிரி இங்கே பாருங்க, ஆல்ஃபா வெளியில் வச்சுருக்காங்க, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணணும். எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே ரைட். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த இதில் எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஹியர் ஆல்சோ என்னது? எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. A + B கூட ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணியாச்சு. நம்மளுக்கு எப்படி வேணும்? ஆல்ஃபா A + ஆல்ஃபா Bன்னு வேணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? ஆல்ஃபா இன்ட்டு ஏன்னு இருக்குல்ல, இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க, கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த எலமெண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட்டு செட்டில், அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ்,
சரிங்களா? இங்க ஆல்ஃபா B1 சரிங்களா? ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணாலே என்னாச்சு நம்மளுக்கு ஆல்ஃபா ஆஃப் A1. மிச்ச எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது நம்மளுக்கு கிளியர்லி தெரியுது. அது அந்த ஆல்ஃபா ஆஃப் B2 சாரி B சரிங்களா? அதாவது ஆல்ஃபா ஆஃப் A இது ஆல்ஃபா ஆஃப் B சரிங்களா? ஸோ அதான் கேட்டிருந்தாங்க நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். சரி நெக்ஸ்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணுறது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா A பிளஸ் பீட்டா A அப்படிங்கிறது. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வெளியில் வச்சுக்கோங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேட்ரிக்ஸோட எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பண்ணுறோம் தனித்தனியாக பண்ணிடுறேன். இந்த மேட்ரிக்ஸ் இங்கே ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ண கூட இந்த மேட்ரிக்ஸை ஆல்ஃபா கூட செகண்டு பீட்டா கூட இந்த மேட்ரிக்ஸ் சரிங்களா? ஆல்ஃபா இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் ப்ளஸ் பீட்டா இந்த மேட்ரிக்ஸ் சரிங்களா? ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைச்சது எனக்கு டேரெக்டாகவே ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பீட்டா ஏங்கிறது கிடைச்சிருக்கு சரிங்களா? நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆஃப் பீட்டா ஏ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் ஆல்ஃபா பீட்டா ஆஃப் ஏ எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ஃபா பீட்டா தனியாக இருக்குது, ஏ தனியாக இருக்குது. நான் என்ன பண்ணிக்கலாம் பீட்டா மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா? அப்படியும் பண்ணலாம். இல்லாட்டி ஆல்ஃபா பீட்டா உள்ள ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டு we can take the alpha outside சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் ஆல்ஃபா பீட்டாவை உள்ள ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறேன் ஆல்ஃபாவை மட்டும் we can take outside. ஆல்ஃபா வரும்போது என்னது எல்லா எலமெண்ட்ஸ்லேருந்தும் ஆல்ஃபா வெளியில் வந்துடும் சரிங்களா? ஸோ அப்படி வரும்போது ஆல்ஃபா வெளியில் வந்துடுச்சு. இங்கே பீட்டா இருக்குது சரிங்களா? ஸோ திஸ் இஸ் டினோட்டட் வாஸ் பீட்டா இன்ட்டு ஏ சரிங்களா? அதுதான் இது என்னது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு ஏ சரிங்களா? லாஸ்ட் வி ஹஸ் டு ப்ரூவ் 1 into A is equal to A சரிங்களா? ஸோ 1ங்கிறது ஸ்கேலார் மாதிரி வச்சுக்கோங்களேன் சரிங்களா? ஸோ என்ன பண்ணி உள்ள மல்டிப்ளை பண்ணுறது 1 into A அதான் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ 1 into A அடுத்த 1 into A plus 1 1 into A plus A1 plus B1 அதே மாதிரி 1 into B1. ஸோ 1 into அந்த எலமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா திருப்பி அகெயின் என்னது A1 தான். A1 plus B1 தான். A1 plus B1 தான் B1 தான் சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு ஏங்கிறது திருப்பி கிடச்சிருச்சு. அப்போ 1 into ஏங்கிறது என்னது நம்மளுக்கு திருப்பியும் ஏ ஆயிடுச்சு சரிங்களா? ஸோ எல்லா கண்டிஷன்ஸ் வெக்டர் ஸ்பேஸோட எல்லா கண்டிஷன்ஸும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ த கிவன் செட் இல்லாட்டி நம்ம டிஃபைன் பண்ண விங்கிற செட் என்னது இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர் அதோட